தனா, என்ன நடந்திருக்கோன்னா, யாரோ நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்த ஜீவாவோட சாம்பிளை எடுத்து உனக்கே தெரியாம உன்கிட்ட இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி உன்னோட சாம்பிளை மாத்தி வச்சிருக்காங்க. எப்படி என்னோட டிஎன்ஏ சாம்பிள்? பெரியப்பாவோட டிஎன்ஏவும் உன்னோட டிஎன்ஏவும் தான் மேட்ச் ஆகுமே தவிர வேற ஒருத்தவங்க டிஎன்ஏ எப்படி பெரியப்பாவுக்கு மேட்ச் ஆகும்? யாரோ சதி பண்ணிருக்காங்க. நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? நான் இல்ல கதிர், சீனு தான் கண்டுபிடிச்சான். என்ன சீனு ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டானா? சச்சா, சீனுலாம் தப்பா எதுவும் நினைக்கல. நாம நல்ல விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். சீனு அதுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். நாம என்ன நினைக்கிறோங்கிறத சீனு கண்டிப்பா புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரீசெண்டா நான் ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிருந்தேன். அங்க நான் ஹேர் கட் பண்ணிருந்தேன். ஒருவேளை அங்க ஹேர் கட் பண்ணும்போது தூங்கி எழுந்துட்டீங்களா மேடம்? டைம் இப்போ 1 o'clock. என்னது? ஐயோ, நான் காலையில 11 o'clock வந்தேங்க. இப்ப மணி 1 ஆகுதா? டைம் இவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சா? ஆமா, அந்த பார்லர் எங்க இருக்கு? அது இதோ இங்க பக்கத்துல தான் இருக்கு மாயா. அப்ப வாங்க, உடனே அங்க போய் விசாரிக்கலாம். அங்க போனதான் உண்மை என்னன்னு தெரியும். எனக்கு என்னமோ உன்னோட ஹேர் சாம்பிள் அங்க இருந்து தான் போயிருக்கோன்னு கன்ஃபார்மா தெரியுது. வாங்க. சரி, வாங்க வாங்க. போலாம். இருக்கு. அவங்க தானா? ஆமா மாயா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாங்களேன். மேடம், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க. ஜஸ்ட் a minute வந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க உங்க பார்லருக்கு வந்தாங்களா? ஆமா மேடம், வந்திருந்தாங்க. அதுவும் பார்லருக்கு வந்தவங்க 2 மணி நேரம் இங்கே இருந்திருக்காங்க. ஆமா மேடம். 2 மணி நேரமா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பார்லர்ல? இல்ல மேடம், ஹேர் கட் பண்ணாங்க, ஐப்ரோ பண்ணாங்க, அப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க. சரி, டயர்டா இருக்காங்கன்னு நானும் எழுப்பாம விட்டுட்டேன். அப்படியா? அப்போ சிசிடிவி செக் பண்ணலாமா? அதை நாங்க இப்பவே செக் பண்ணணும். வந்து காட்டுங்க. மேடம், வேண்டாம் மேடம், ப்ளீஸ். அப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இந்தாங்க சார். ஓகே. தேங்க்ஸ். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? இல்ல தொழில் மேல பக்தியாவது இருக்கா? இப்பவே உங்க மேனேஜர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா உங்க வேலையே போயிடும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா உங்களால எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. சாரி மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? எவனோ ஒருத்த வந்து பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உங்களை நம்பி பார்லருக்கு வர பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு? அந்த ஹேர் சாம்பிளை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனவங்க அதை நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒருவேளை இந்த ஹேர் சாம்பிளை எடுத்துட்டு போனவன் பில்லி சூனியோன்னு ஏதாவது வச்சிருந்தானா இந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தியா? ஐயோ, சாரி மேடம். ப்ளீஸ் மேடம், ரொம்ப சாரி மேடம். என்ன மன்னிச்சிருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடைக்க கூடாதுன்னு தான் அவ டாக்குமெண்ட் ரூமையே எரிச்சிருக்கா. டிரைவர் காளிமுத்து மூலமா நமக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு தான் அவரை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இப்படி எல்லா விஷயத்திலயுமே புவன நமக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்திருக்கா. ஆனா இனிமே அப்படி நடக்க விட மாட்டேன். இனிமே அந்த புவனாவுக்கு விழ போற அடி எல்லாமே
மறுநாடியா தான் இருக்கும். சரி, கம்மாய தூர் வாரறதுக்கு பொது குளத்தை ஏலம் விடுறதுக்கு யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஐயா, போன தடவை எடுத்திருந்தவங்க கரெக்டா பணம் கட்டியிருந்தாங்க, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. புதுசா வந்த ஒருத்தரும் ஏலம் கேட்டிருக்காரு, அவருக்கு கொடுத்து பார்க்கலாம்ல. புதுசா வந்தவங்களுக்கே கொடுக்கலாமே. சரிங்க. நாம தானே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. ம், ம். ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே உங்க மேலதான் பஞ்சாயத்துல பிராது இருக்குல்ல. நீங்க எதுக்கு பொது விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பொது விஷயத்துல தலையிடக்கூடாது. சொல்லு. சார், எதுவும் பேசாம உடனே என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,001 ரூபா போட்டு விடுங்க. ஏண்டா, எல்லாரும் 10,000 ரூபாய் தானே கேட்பாங்க. நீ என்னடா 10,001 ரூபான்னு கேட்குற? அந்த விளக்கெல்லாம் இப்ப தேவையா? கொஞ்சம் அவசரம். சீக்கிரமா போட்டு விடுங்க. டேய், என்னடா கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? என்கிட்ட காசு இல்லை. ஐயோ, என் அவசரம் புரியாம பேசாதீங்க. நான் இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ரகுராமோட பிள்ளை ஆனதும் எனக்கு வர பங்குல அந்த காசை கழிச்சுக்கோங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். டேய், அதெல்லாம் முடியாதுடா. நீ கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்கணும்னு என்ன சட்டமா? என்கிட்ட காசு இல்லை. ஐயா சாமி, உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ். சரி சரி, 10,000 ரூபா போட்டு விடுறேன். ஐயோ இல்ல இல்ல, 10,001 ரூபாயா போட்டு விட்டுருங்க. ஏண்டா, உங்ககிட்ட 1 ரூபா கூடவா இல்லை? சத்தியமா ஒத்த பைசா கூட அக்கௌண்ட்ல இல்ல. ப்ளீஸ் போட்டு விடுங்க. 10,001மா? அனுப்பிவிடு. டேய், அனுப்புறேன்டா. வா. வாங்க தம்பி, வாங்க. பேசிட்டீங்களா? சரி சரி, வாங்க. ஸ்கேனர் காட்டுங்க. தம்பி கிட்ட காட்டுப்பா. ஸ்கேனர் காட்டுங்க. போட்டு விடுங்க. வந்துருச்சா? ரொம்ப நன்றி. ரசீது வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். வரேன் தம்பி. சரி, நான் வரேன். தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, எதுக்குப்பா பஞ்சாயத்துல அந்த ஆளை அடிச்ச? பின்னங்க, பொது இடத்துல எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருப்பேன். அதான் அடிச்சேன். கண்டிப்பா ஒரு அதான்